வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது Poco X4 Pro 5Gங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, பல எதிர்பார்ப்போடி வருது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்த X3 Pro வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிங்னு பட்டம் எடுத்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது அந்த ஃபோனில். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டயல் டவுன் பண்ணி இது வந்து ஒரு ஆல்ரவுண்டராக கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் வருது. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 19,000. 6GB 128GB வேரியண்ட் வந்து 19,000. 8GB 120GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 21,000. HDFC பேங்க்கில் நீங்கள் கார்டு ஆஃபரில் வந்து ஒரு 1000 டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துங்க. இப்போ இந்த Poco X4 Pro அன்பாக்சிங் பண்ணி இதோட ஒரு குயிக்கான விமர்சனம் இப்போ அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பாக்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு yellow கலர் கவர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பின், யூசர் கைட், சாஃப்ட் பேக்கேஜ் தராங்க. இதான் வந்து இந்த Poco X4 Pro ஃபோன். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கலரில் வருது. எங்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர், ஒரு எல்லோ கலர், அட்ராக்டிவான ஒரு எல்லோ கலர், எனக்கு பிடித்த ஒரு எல்லோ கலர் ஆப்ஷன்லேயும் வருது. அப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன்லேயும் வருது. ஸோ உங்களுக்கு பிடித்தமான கலர் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனோட டிசைன் வந்து கையில் எடுத்த உடனே வந்து உங்களுக்கு தென்படுது வந்து பார்த்திங்கன்னா, பின்பக்கம் வந்து இந்த வெளிச்சத்தில் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து வேறு வேறு ஆங்கிளில் ஒவ்வொரு சைஸில் வருது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கேமரா மாடியூலும் வந்து இப்போ உள்ள ஃபோன்களில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைனை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், அப்புறம் USB Type-C கேபிள் இருக்குது. இப்போது இந்த டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் கிளாஸ் பாடியில் தான் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம், 8.1 mm திக்னஸ் மற்றும் ஒரு 203 grams வெயிட் கிட்ட இது வருது. IP57 வாட்டர் ரேட்டிங், அதாவது டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட். இது வந்து முழுமையான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லை. ஸோ தண்ணிக்குள்ளெல்லாம் போடாதீங்க. இந்த வேர்வை துளி லைட்டாக தண்ணி தெளிச்சா ஒன்றும் செய்யாது, அவ்வளோதான். மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர் தராங்க, மைக் மற்றும் வந்து IR பிளாஸ்டர் தராங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு யூனிவர்சல் ரிமோட்டாக இதோட மீ ரிமோட் ஆப் மூலமாக நீங்கள் மற்ற எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். கீழ்ப்பக்கம் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது, USB Type-C போர்ட் இருக்குது, அப்புறம் சிம் ட்ரே. இந்த சிம் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹைப்ரிட் டூவல் சிம், ஸோ ஒரு சிம் இல்லாட்டி இன்னொரு மைக்ரோ SD கார்டு போடலாம், இல்லாட்டி 2 சிம் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதில் வந்து ஒரு 7 5G பேண்ட் சப்போர்ட் தராங்க. ஸோ இந்தியாவில் என்னென்ன பேண்டு முக்கியமாக வர இருக்குதோ அதுக்கான சப்போர்ட் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு 7 5G பேண்ட் சப்போர்ட் இதில் இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது, நீட்டாக வேலை செய்யுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு. லெஃப்ட் சைடில் பிளெயினாக தந்திருக்காங்க, ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த சைட்ஸு கார்னர்ஸ் வந்து ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து டிசைன். பின்பக்கம் இந்த கேமரா மாடியூல் வந்து ஒரு பறந்து விரிந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 64 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. 3 கேமரா செட்டப்லாம் போட்டு போக்கோ பிராண்டிங்கும் போட்டு இந்த மாதிரி கேமரா மாடியூல் இருக்குது. இந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வித்தியாசப்படுத்தி நல்ல ஒரு அந்த லைனாக ஆங்கிளில் தெரியுது. ஸோ டிஸ்பிளே வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே இப்படி வருது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து 120 Hz வச்சுக்கலாம், இல்லாட்டி 60 Hz நீங்கள் ரிஃப்ரெஷ் ரேட் செட் பண்ணிக்கலாம். அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது. கார்னிங்கோலா கிளாஸ் ப்ரொடக்ஷனோடி வருது. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 nits இருக்குது. 360 Hz டச் சாம்பிளிங்கோடி வருது. ஸோ நீங்கள் வந்து வெளிச்சத்தில் நல்ல ஒரு டைரக்ட் சன்லைட்டில் கூட இந்த ஃபோனை நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம், தெளிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. இந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா இருக்குது. பிளாக் டீப்பாக இருக்குது. ஸோ மூவி கன்சம்ஷன், இதில் வீடியோ பார்க்குறதுக்கு அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இதில் தந்திருக்காங்க. HDR10 சப்போர்ட் இதில் கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு 28.4 GB வந்து சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ திரையில் பார்க்கலாம். சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸ் தான் வந்திருக்காங்க. வைட் 1 L1 சர்டிஃபிகேஷன் உண்டு. FM ரேடியோவும் இந்த ஃபோனில் உண்டு. இப்போ வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வருவோம். இப்போ வந்து பல ஃபோன்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி ஃபோன்களில் கூட இந்த ஸ்னாப்ட்ராகன் 695 சிப்செட்டில் ஃபோன்கள் வருது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 யூஸ் பண்ணுறாங்க. 6nm ஆர்கிடெக்சரோடி வருது. இது என்னடா இது X3 ப்ரோவில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 860 தந்துருந்தாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த X3 ப்ரோ வந்து ஒன் ஆஃப் த கைண்ட். அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கே ஒரு முக்கியம் பண்ணி அந்த டைமில் கொண்டு வந்தாங்க. பட் இப்போதைக்கு அந்த மாதிரி ரெப்ளிகேட் பண்ணது கஷ்டம். ஏன்னா வந்து சிப்செட்டில் வேலைக்கெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் சிப்செட்டாக இந்த ஸ்னாப்ட்ராகன் 695 யூஸ் பண்ணுறாங்க. இல்லையே Poco X3ல 7 சீரீஸில் 732 வந்து நினச்சிங்கன்னா அந்த 732 விட இது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 695 UFS 2.2 ஸ்டோரேஜ் மற்றும் LPDDR4X RAM தராங்க. 6GB 8GB RAM இருக்குது. 64GB 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது.
ஒரு டீசெண்டான ஒரு திறன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமிங்கில் வந்து ஒரு நார்மலான கேமிங்க்கு வந்து ஓகே. படம் பார்க்குறீங்க, என்டர்டெயின் பண்ணுறீங்க, லைட்டாக கேம் விளையாடுறீங்க. அந்த மாதிரி ஒரு மல்டி யூஸுக்கு வந்து ஒரு 5Gயும் கொண்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட் இது. கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து உங்களுக்கு வந்து 3 கேமரா தராங்க. மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 64 மெகா பிக்சல் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து 4K வீடியோ எடுக்க முடியாது. இந்த சிப்செட்டில் வந்து 4K சப்போர்ட் கிடையாது. ஸோ 1080p 30 fpsல நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ டே லைட்லலாம் வந்து ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கு. இப்போ சில சாம்பிள்ஸ் நீங்கள் தெரியல பார்க்கலாம். ரியர் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1080p 30 fpsல வந்து மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4K வீடியோ கிடையாது. ஏன்னா வந்து இந்த சிப்செட் வந்து அதை ஹேண்டில் பண்ணாது. ஸோ வந்து 4K வீடியோ எடுக்க முடியாது. பட் 1080p 30 fpsல மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 32 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து 1.5 நாள் 2 நாள் கிட்ட ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ பேட்டரி வந்து நல்ல ஒரு பேட்டரி. ஸோ MIUI 13 Android 11 பேஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ MIUI யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. செகண்ட் ஸ்பேஸ், ஒன் ஹேண்ட் மோடு, சைட் பார், இந்த மாதிரி குயிக் ஆக்சஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அடக்கி இந்த MIUIயில் இது வந்து பவர் ஆகுது. ஸோ இதான் வந்து Poco X4 Pro. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனோட ஹைலைட் நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன். நல்ல ஒரு டிசைனில் இது பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சூப்பர் AMOLED டிஸ்பிளே, அருமையான ஒரு டிஸ்பிளேயில் தராங்க. அப்புறம் 67 வாட்ஸ் டர்போ சார்ஜிங் ஓடி வருது. ஒரு அரை மணிக்கெல்லாம் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். அப்புறம் இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். அப்புறம் ஒரு டீசெண்டான ஒரு கேமரா வந்து தந்திருக்காங்க. இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் தந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4K கிடையாது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்செட் வந்து 4K சப்போர்ட் கிடையாது. அப்புறம் சிப்செட்டு சொல்லும்போது இதை விட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் வந்து தந்திருந்தா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். அதாவது எனக்கு வந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபோன் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்கணும், நல்ல ஒரு பேட்டரி லைஃப் கிடைக்கணும், அப்புறம் டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அப்புறம் 5G ஃபியூச்சர் ப்ரூஃபாக 5G வேணும், அப்புறம் வந்து கேம் வந்து நார்மலாக கேம் விளையாடுவேன், அதுக்கெலாம் ஓகே, அந்த மாதிரி ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தென்படுது. ஸோ இதை வந்து Poco X4 Pro. இந்த ஃபோனை பற்றி கூட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ குரூப் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.